அப்போ உங்ககிட்ட 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்கணும். சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க ஏன் கிசுனா நியோங்கோ அகாடமி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ நிறைய பேர் வந்து ஜேஎல்பிடி முடிச்சிருக்காங்க, நல்லா வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பேசும் திறமை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லேக் இருக்கிறது நான் என்னால் பார்க்க முடியுது. ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது எனக்கு முக்கியமான ஒரு குறிக்கோளை வச்சு அவங்களோட கான்வர்சேஷன் ஸ்கில், பேச்சு திறமை ஜப்பானிய மொழியில் வளர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு மெயின் கோல். அதுதான் ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான காரணம். செகண்ட் கொஸ்டின், நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கினா ஜப்பானில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்றீங்களா? ஆமாம், ஜப்பானில் மட்டும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, உங்களுக்கு இந்தியாவிலுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஜப்பானிய மொழி கற்றுக்கிறது மூலிமா அங்கே வந்து நிறைய இன்டர்பிரேட்டர், டிரான்ஸ்லேட்டர், பிரிட்ஜ் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜப்பான்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, ஐடி செக்டருக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறத பார்க்க முடியுது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஆல்மோஸ்ட் 90% அதிகமான மக்கள் வந்து ஆங்கிலம் உரையாட மாட்டாங்க. அப்படின்றதுனால மொழி கற்றுக்கிறது மூலிமா வேலை வாய்ப்பை வந்து எடுக்க முடியும். நம்ம ஆட்களுக்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன். தேர்ட் கொஸ்டின், இப்போ ரீசெண்டாக வந்து ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மைக்ரேஷனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ப்ரொட்டஸ்ட் போகுது. அதனால ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன? இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட்டை தூண்டி விடுறவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, இந்தியா எவ்வளோ பெரிய ஒரு செக்டர் ஆட்டோமோட்டிவ்ல. ஸோ ஆட்டோமோட்டிவ் மூலியமா ஜப்பானுக்கு எக்கனாமிக்கு எந்த அளவுக்கு உதவுது. இப்போ உதாரணத்துக்கு 2024 2025 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பானோட ஆட்டோ மேக்கர்ஸ் மட்டும் பார்த்துருக்கிற ப்ராஃபிட் இந்தியாவில் குறைஞ்சபட்சம் 20,000 கோடியிலிருந்து 25,000 கோடி ப்ராஃபிட் மட்டுமே பார்க்குறாங்க. அப்போ இதன் மூலியமா ஜப்பானுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலன் இருக்கு. இங்கே ஜப்பானில் இருக்கக்கூடிய ஆட்டோமோட்டிவ் செக்டர்னால R&D டெவலப்மெண்ட், ஸோ அதனால ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்பு, இதை பற்றிலாம் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஸோ அதனால வந்து அவங்க பொலிட்டிக்கல் ஆதாயம் தேடணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து இங்கே இருக்கிற கல்ச்சர் வந்து பாதிக்கும் அப்படின்னு பயப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பள்ளி இந்த ஒரு கிசுனா நிஹோன்கோ அகாடமி மூலியமா அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பராக இங்கே இருக்கிற கல்ச்சரை ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஃபோர்த் கொஸ்டின், இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஜப்பானில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ சேலரி பேக்கேஜ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஓகே, இப்போ ஐடி செக்டர் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் இங்கே கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 12 மில்லியன் இயர்லி வாங்குற ஆட்களையும் ஜாப்பனீஸில் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இதே இன்ஜினியரிங் செக்டரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய பேக்கேஜ் இல்லைனாலும் இப்போ நம்ம ஃபேமிலியோட 4 பேர் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு பேக்கேஜ் இருக்குதுன்றதை பார்க்க முடியுது. என்னென்னா ஃப்ரெஷராக வரவங்களுக்கு பெரிய பேக்கேஜ் இருக்காது. பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷராக வரவங்க கையில் வந்து ஒரு 1,80,000 ஜப்பானியன் yen வாங்கினாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஜப்பான் வந்து ஒரு ஹை வேஜ் பே பண்ணுற ஒரு நாடு கிடையாது. ஆனால் என்னன்னா அமெரிக்கா மாதிரி ஹையர் அண்ட் ஃபயர் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இங்கே வந்து எம்ப்ளாயிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால வந்து சஸ்டைனபிளான ஒரு லைஃப் வந்து லாங் டேர்மாக நம்ம வந்து இங்கே என்ஜாய் பண்ண முடியும். 5வது கொஸ்டின், இப்போ நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? ஃப்ரீயாக எடுக்கணும்னு நினச்சா என்ன, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 2 சென்ஸு ஒரு டீச்சரை போட்டு நம்ம எடுக்கலாம். 3வது மாதத்துலேருந்து நம்ம கொலாப்ஸ் ஆகிடுவோம். ஸோ ஒரு குவாலிட்டியாக நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் நம்ம எடுக்கணும், ஒரு கம்பெனியை ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான டேக்ஸ் கட்டி நம்ம பண்ணணும் அப்படின்னும்போது சஸ்டைனபிளாக லாங் டேர்மாக பண்ணணும் அப்படின்போது ஃப்ரீயாக எடுக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கணும். மெயினாக கான்வர்சேஷன், தமிழ் வழி கல்வி அப்படின்றது தான் முன்னெடுத்து நான் வந்து போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து இது மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன்.